ஓம் ஈஸ்வரா குருதேவா. அவர் உடலுக்கு தக்கவாறு இன்னொரு உடலுக்குள் போவதற்கு முதல் இறந்த 48 நாளுக்குள் உணவை படைத்து நாம் அழைத்தோம் என்றால் நம் உடலில் பட்ட உணர்வு மண்ணிலே பதிந்திருக்கும். நாம் வாசப்படி மண்ணை எடுத்து கொண்டு போனால் போதும். நாம் அமாவாசை அன்னைக்கு அழைப்போம். இந்த மன்னர் வெளிகொண்டு நமக்குள் செய்ததை இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த உணர்வு பாத நிலைகள் இருக்கும். இதை மண்ணை கொண்டு ஜெயிப்பார்கள். நாம் அங்கே அழைப்போம். அந்த உணர்வின் தன்மை இங்கு எடுக்கப்படும். அந்த ஆன்மாவை எடுப்பார்கள். அவர் கைவெளியை படித்ததால் அமாவாசை அன்னைக்கு முதல் அமாவாசை அன்னைக்கு இந்த மந்திரவாதிகள் இதெல்லாம் வருவார்கள். இது அரச காலங்கள் செய்த முறைகள். இதன் வடிவடி இன்றும் வருகின்றது. அந்த குடுகுடுப்பைக்காரை எடுத்துக்கொண்டாலும் பார்க்கலாம். காலையில் வந்த உடனே அந்த ராத்திரிக்கு இந்த மாதிரி மண்ணை எடுத்து ஜெயிப்பார்கள். உணர்வின் தன்மை அறிவார்கள். பின் காலையில் வந்த உடனே உங்க குடும்பத்தில் இன்னது என்று சொல்வார்கள். ஆனால் பழைய துணியை தான் கேட்பார்கள். ஆனால் பழைய துணி அது அந்த முடியையும் கேட்பார்கள். இந்த உணர்வின் தன்மை கொண்டு வந்த பின் இது சம்பந்தப்பட்ட உணர்வுகளை ஆன்மாக்களை கைவெளியப்படுத்துவார்கள். அதன் வெளிக்கொண்டு வியாபார நிலைகளுக்கு பயன்படுத்துவார்கள். இதை போன்று மந்திர தந்திரங்கள் செய்வோர் அனைத்தும் இதை போல நாம் எதை எடுத்துக்கொண்டோம் இதன் வழியில் தான் நடக்கின்றது. ஆகவே நாம் ஆன்மாவை மோட்சம் அனுப்புவதில்லை. ஆக அவருடைய கைவெளியப்படுத்துவதற்கு அமாவாசை அன்னைக்கு நாம் இருட்டில் கும்பிடுறோம். அதனால் இதை போன்ற நிலைகள் வெடித்து நாம் இந்த பௌர்ணமி நாள் அன்று உங்க குடும்பத்தை சேர்ந்தோர் அனைவரும் நீங்கள் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். உங்கள் உடலை விட்டு அந்த குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் என்று ஏங்கி செய்யுங்கள். இந்த ஆன்மாவை அங்கே கரைக்க செய்யுங்கள். நாம் அதன் உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டால் இந்த உணர்வின் தன்மை கொண்ட அந்த ஆன்மாக்கள் சூட்சம சரீரத்தை அங்கு ஏவி விடலாம். அங்கு அதன் அருகிலே சென்ற பின் உடல் பெறும் உணர்வுகள் கரையை விடுகின்றது. நமக்குள் அறிவின் நிலைகள் ஏற்றுக்கொண்ட நிலை உயிருடன் ஒன்றுகின்றது. ஆக அவர்கள் அங்கே முன் சென்றால் அந்த உணர்வு பெற வேண்டும் என்று துரித அளவில் நம்முடைய எண்ணங்கள் அங்கே செல்லுகின்றது. அது உணர்வின் துணை கொண்டு நமக்குள் தீமையில் அகற்றும் சக்தியை நாம் பெற முடியும். உங்களை நீங்கள் நம்புங்கள்.